இன்கோக்னிட்டோ விண்டோவில் போங்க. அதில் சர்ச்சில் office.comனு சர்ச் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் பேஜுக்குள்ளே அடி கொண்டு போயிடும். உங்களுக்கு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, சைன்இன் அண்ட் கெட் டு ஆஃபீஸ். சைன்இன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை. கெட் ஆஃபீஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சைன்இன் ஆப்ஷனை கொடுக்கலாம். சைன்இன் பேஜுக்குள்ள அடி கொண்டு வந்துடும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களுக்கு க்ரியேட் ஒன் ஆப்ஷன் இங்கே இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கைப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கைப் யூஸ் பண்ணியே லாகின் பண்ணலாம். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கனால நான் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட், பவர் பாயிண்ட், ஃபார்ம்ஸ், குவிஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் இதில் ஃப்ரீயாகவே நம்ம வேர்டு க்ரியேட் பண்ணலாம். இந்த டைமண்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆகும். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது தவிர உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது யூஸ் பண்ணுற மாதிரி. நம்ம blank டாக்குமெண்ட்ஸ் எடுக்கலாம். நான் இதில் hello everyone டைப் பண்ணுறேன். ஃபைல் நேம் மாற்றுறேன். இதில் சேவ் ஆப்ஷன் இல்லை. ஆன்லைனில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சேவ் ஆட்டோமேட்டிக்கலாக இது சேவ் ஆகிடும். இல்லை ஃபைலில் போய் சேவர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் கம்ப்யூட்டரில். டவுன்லோட் ஆஸ் அ PDF அண்ட் டவுன்லோட் ஆஸ் அ ODT அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ரீநேமும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்க வேர்ட் டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணணுன்னா இங்கே ஒரு அப்லோட் அண்ட் ஓப்பன் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் இருக்க டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எக்ஸலும் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ்ன்னு டைப் பண்ணால் போதும், ஃபஸ்ட்டாகவே பாப் ஆகிடும் ஆஃபீஸ் ஆப். இல்லை நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க ரீசன்ட் ஃபைல்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே இன்டர்ஃபேஸ் தான். வேர்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான். பவர் பாயிண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆன்லைனில் இருக்க மாதிரி. விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.